A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 12 verse 28. ஸோ Proverbs 12:28. ஸோ இது வந்து பேசிக்கலி என்னென்னா இந்த செக்ஷன் வந்து இந்த வேர்ஸ் வந்து இந்த என்டையர் சாப்டரோட ஃபுல் சம்மரி சென்டென்ஸ் மாதிரி சாலமன் முடிச்சிருக்காரு. ஸோ வேர்ஸ் 28 வந்து நம்ம படித்தா, இந்த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் லைஃப் அண்ட் இன் இட்ஸ் பாத்வே தேர் இஸ் நோ டெத். ஸோ இந்த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் லைஃப் அண்ட் இன் இட்ஸ் பாத்வே தேர் இஸ் நோ டெத். ஸோ இதில் நம்ம என்ன டேக்அவே? ஸோ நம்ம இப்போது நிறைய பார்த்தோம். முன்னாடி நாட்கள்லாம், அதாவது பரிசுத்தவன் என்ன பண்ணுவான், துர்மாக்கம் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உண்மை இருந்தால் பரிசுத்தவன் எப்படி உண்மையை யூஸ் பண்ணுவான், துர்மாக்கம் எப்படி உண்மையை யூஸ் பண்ணுவான். ஷார்ட் கட்ஸ் இருந்தால் பரிசுத்தவன் என்ன பண்ணுவான், துர்மாக்கம் என்ன பண்ணுவான். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரோடு, 2 ரோடு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது முன்னாடி பார்த்த எல்லாத்தையும் ஒரு ரோடு வந்து பரிசுத்தவனோட ரோடு, இன்னொரு ரோடு வந்து துர்மாக்கனோட ரோடுன்னு வச்சுக்கிட்டு பாருங்கள். ஓகே, துர்மாக்கம் என்னெல்லாம் பண்ணுவான், பொய் சொல்லுவான், மற்றவங்கள கீழே பேசுகிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுற வார்த்தைகள் சொல்லுவான், குறுக்கு சந்துகள் எடுப்பான், ஷார்ட்கட்ஸ் எடுப்பான், ஸ்கீம் பண்ணுவான், இந்த மாதிரி இருப்பான். பரிசுத்தவன் என்ன பண்ணுவான், அதோட ஆப்போசிட்டு, மற்றவங்கள தூக்குற மாதிரி வார்த்தை, உண்மையை சொல்லுவான், விடாமுயற்சியோட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அந்த மாதிரி. ஸோ இந்த 2 பாதை இருக்குது. ஸோ பேசிக்கலி இங்கே சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரிசுத்தமாக எடுக்கிற பாதையை எடுத்தால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கை இருக்குது. தெர் இஸ் லைஃப் அண்ட் தெர் இஸ் நோ டெத்துன்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது சாவே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ அதுலேயே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, துர்மாக்கம் போகிற பாதையில் போனால் என்ன இருக்குது, நம்மளுக்கு சாவு இருக்குது. ஸோ அதான் நம்ம டேக்அவே. ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த 2 ரோடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரோடு என்ன, பரிசுத்தனோட வாழ்க்கையான ரோடு, இன்னொரு ரோடு என்ன, துர்மாக்கனோட வாழ்க்கையான ரோடு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? முதல்ல நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்தவானோட ஆக்ஷன்ஸாக இருக்கணும். ஸோ நம்மளோட வார்த்தைகள், எண்ணங்கள், வார்த்தைகள், எண்ணங்களும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு மோட்டிவேட்னா, மற்றவங்கள தூக்குற மாதிரி நம்மளும் என்ன இருக்கணும், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி உண்மையாக சொல்லணும், தவறாக மற்றவங்களுக்கு கீழே எண்ணக்கூடாது, நம்ம என்ன இருக்கணும், விடாமுயற்சியோட வேலை செய்யணும். அது பிறகு என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களையும் நம்மளுக்கு இருக்க ஞானத்தை வச்சு என்ன பண்ணணும், அவங்கள லீட் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் வி ஷுட் நாட் பி த ஆப்போசிட். ஒரு துர்மாக்க மாதிரி என்ன இருக்கக்கூடாது, மற்றவங்களை கீழ் தள்ளுற மாதிரி, மற்றவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம ஞானம் இருக்குன்னு ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் மற்றவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி துர்மாக்கனோட வழியாக இருக்கக்கூடாது. 2வது, நம்ம வந்து இது வந்து எப்படி நடக்கும், இப்போ என்னாலே இதை பண்ண முடியுமா, என்னால் இப்போ நான் சாலமன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்கே, இவ்வளோ லிஸ்ட்டு நம்ம பார்த்தோமே இந்த 12ஆம் அதிகாரத்தில், இது என்னாலேயே ஃபாலோ பண்ணுமா, இல்லை கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெரி இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், பலத்தை கேட்கணும். பிகாஸ் விதவுட் காட் வி கேனாட் டூ திஸ், விதவுட் காட்ஸ் கிரேஸ் இதை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஆண்டவரே, இந்த மாதிரி நாங்கள் பார்த்த மாதிரி சாலமன் சொன்ன மாதிரி இந்த பரிசுத்தமானோட வாழ்க்கையின் பாதையில் நடக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு கிருபை, நீங்கள் எனக்கு ஞானம், நீங்கள் எனக்கு பலம் எல்லாமே நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அகெயின் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது நிறைய விஷயம், ஆனால் இந்த மாதிரி விஷயம் கேட்குறது ரொம்ப கம்மி. நான் ஏற்கனவே சொன்னது திரும்பி சொல்கிறேன். ஸோ அதனால் கேட்குறது, இந்த மாதிரி விஷயம் கேட்குறது தப்பே இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம புது காரு அதெல்லாம் கேட்குறதோட, ask God us to make a better person who can reflect his image better. அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், நான் இன்னும் பரிசுத்தவானாகி உங்களை ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனாக, ஒரு இமேஜை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடியாக என்னை மாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல தப்பே இல்லை. ஸோ என்னது பேசிக்கலாக என்ன சொல்கிற சாலமன் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆண்டவருடைய கமெண்ட்ஸை ஒபே பண்ணி விடாமுயற்சியாக நம்ம ஜெபத்தோட நம்ம முழு முயற்சியோடு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆண்டவருடைய கிருபையால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பரிசுத்தவனோட பாதையில் நடக்க முடியும். அதனால் நடந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், நம்மளுக்கு லைஃப், வி வில் கெட் லைஃப் அண்ட் we can avoid, என்ன அவாய்ட் பண்ணலாம், நம்ம துர்மாக்கனோட பாதையை அவாய்ட் பண்ணி we can avoid death. So that is what I want us to take away from this. Thank you.